ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி. நம்ம வந்து குரூப் 4 ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு கட் ஆஃப் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 148, 149 ரேஞ்சில் நம்ம வச்சுருந்தோம் கட் ஆஃப் வந்து. ஆனால் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை விட எல்லாருக்குமே வந்து ஒரு 3 மார்க் மேலேயே கட் ஆஃப் போயிடுச்சு. பிசிஏ பொறுத்தளவுக்கு 151க்கு மேலே தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ வந்து நம்ம சர்க்கிளில் விசாரித்து, அது போக டெலிகிராம் குரூப்ஸில் வந்து விசாரித்து அதை வச்சு தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட வந்து ஒரிஜினல் மார்க்கை வந்து ஷேர் பண்ணல. ஏன்னா இப்போ குரூப் ஒரு எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஸ்டின் டஃப்பு அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கும்போது 150க்கு மேலே 152, 153க்கு மேலே போட்டவங்க எல்லாருமே கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க யாருமே வெளியே பப்ளிக்காக வந்து அவங்க மார்க்கை வந்து ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணவங்களுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. 148 தான் வருது, 149 தான் வருது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரீசன், இந்த 140 to 45 ரேஞ்சில் இருந்தவங்க நிறைய பேர் வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நிறைய கொஸ்டினுக்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், 20 கொஸ்டின் பண்ணியிருக்கோம், 30 கொஸ்டின் பண்ணியிருக்கோம், ஒரு 5 கொஸ்டின் வந்துடாதா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. இப்போ ரிசல்ட் வந்து கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த 150க்கு மேலே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்து 153 போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 156 வந்திருக்கு, 3 கொஸ்டின் அதிகமாக வந்திருக்கு. சில பேருக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து 154 போட்டிருந்தேன், ஆனால் வந்து வெளியே சொல்லும்போது நான் வந்து 150 தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ 156 வந்திருக்குன்னு வீடியோ போட்டிருக்காரு யூடியூப்பில். ஸோ வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் டேட்டா வந்து பெருசாக கிடைக்கல. நம்ம விசாரித்த வரைக்கும் போட்டோம், அதுலேருந்து ஒரு 3-4 மார்க் வந்து அதிகமாக வந்திருக்குது. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் 145க்கு மேலே சொன்னதுக்கு யார் அப்படிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு யார் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தார். அவ்வளோலாம் வராது, 135லேருந்து தான் வரும் கட் ஆஃபு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும் 148க்கு மேலே தான் வரும் கண்டிப்பாக அப்படின்னு. ஆனால் அதை விடையுமே அதிகமாகிடுச்சு. சரி, எனிவே அது இருக்கட்டும். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு மார்க் தேவையில்லை. இனிமேல் வந்து உங்களுக்கு தேவையானது வந்து ரேங்க்கும் உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் இனிமேல் தேவையில்லை. ஒரு 3 விஷயந்தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணக்கூடியது. ஒன்று வந்து உங்களோட கம்யூனல் ரேங்க், 2வது ஜெண்டர், 3வது வந்து உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, இவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், அப்புறம் வந்து விஏஓ, இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் இந்த ரேங்க் ரேஞ்ச், அது கட் ஆஃப் ரேங்க் வந்து போட்டிருக்கேன். டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோவுக்கு நான் போடலை. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென், டிஸ்ட்ரிபியூட் விடோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி எதுக்குமே இதில் எதுவுமே சொல்லலை நான். ஏன்னா அதோட டேட்டாலாம் எடுக்கிறது கஷ்டம், அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நார்மலாக இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ, பில் கலெக்டர், இந்த 3 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த 7B அடெண்டமில் இருக்கக்கூடிய வேகன்சியில் ஜூனியர் அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், அப்புறம் விஏஓ, இந்த 3 போஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய போஸ்ட்டில் ஜென்ரலில் வந்து, அதாவது வெறும் ஜென்ரல் வித்தவுட் பிஎஸ்டிஎம் 341 போஸ்ட் இருக்குது. பிஎஸ்டிஎம்க்கு வந்து 98 போஸ்ட்டு, ஜென்ரல் விமனுக்கு வந்து 146, ஜென்ரல் விமன் பிஎஸ்டிஎம்க்கு வந்து 36, மொத்தம் 621 போஸ்ட் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மெனை விட்டுட்டேன், டிஸ்ட்ரிபியூட் விடோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி எதுவுமே இதில் சேர்க்கலை. ஸோ ஜென்ரல், பிஎஸ்டிஎம், விமன் பிஎஸ்டிஎம், இதை மட்டும் பார்த்தீங்கன்னா 621 போஸ்ட் இருக்குது. இப்போது இந்த பப்ளிஷ் ஆன ரிசல்ட்டை வச்சு செக் பண்ணும்போது இந்த 621 பேரில் என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது பிசியில் வந்து இதில் 327 பேர் இருக்காங்க, பாதிக்கு மேலே இருக்காங்க. எம்பிசியில் வந்து அதிகமாக இருக்காங்க, 222 பேர் இருக்காங்க. அடுத்து எஸ்சியில் பார்த்திங்கன்னா 54 பேர் இருக்காங்க, எஸ்சிஏல ஒரு 7 பேர் இருக்காங்க, பிசிஎம்மில் 8 பேர் இருக்காங்க. இல்லை இந்த எஸ்சிஏ இது வந்து அக்யூரேட் டேட்டா இல்லை, மற்ற எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட் தான். அதுலேருந்து இப்போ நம்ம 621லேருந்து மைனஸ் பண்ணி எஸ்சியில் இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம், ஓகேவா. அது போக ஒரு 3 போஸ்ட்டு வந்து அவங்க எஸ்டியாக இருக்கலாம், இல்லாட்டி ஜென்ரல் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் வருவாங்கள்ல அவங்களாவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 621 பிசியில் 327 பேர் போயிருக்காங்க, எம்பிசியில் வந்து 222, எஸ்சியில் வந்து 54, எஸ்சிஏல 7 பேர், பிசிஎம்மில் 8 பேர். இந்த பிசிஎம்மில் 8 பேருங்கிறது ஷூராக தெரியும், மற்றதும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ எஸ்டி அதர்ஸில் வந்து 3 பேர் பார்த்திங்கன்னா இப்போ 621 வந்துடும்.
இப்போ நம்ம பிசியோட கட் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிசி ஜென்ரல் இந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் பிசிக்குன்னு 541 போஸ்ட் இருக்குது. பிசி ஜென்ரல், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், விமன் பிஎஸ்டிஎம் 301, 80, 122, 38, 541 போஸ்ட் இருக்குது. இப்போ 327 பேர் ஆல்ரெடி வந்து ஜென்ரலில் போயிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வெறும் பிசி ஜென்ரல், உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் இல்லை, நீங்கள் பிசி ஜென்ரல் அப்படின்னா இந்த 301 + 327 628 போஸ்ட்டு வருது. இந்த 620 உங்கள் கம்யூனல் ரேங்க் 628க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுவே நீங்கள் பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி ஜென்ரலில் போன 327 ப்ளஸ் ஜென்ரல் 301 ப்ளஸ் பிஎஸ்டிஎம் 80 சேர்த்து 708, 708. ஸோ உங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து 708, பிசி ரேங்க் வந்து 708 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பிசி விமன் அப்படி இருந்தீங்கன்னா, பிசி விமனுக்கு வந்து 122 சீட்ஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு ஜென்ரலில் ஒரு 327 போயிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க ப்ளஸ் 301, அதாவது பிசி ஜென்ரல். நீங்கள் வந்து இந்த பிஎஸ்டிஎம் 80 உங்களுக்கு வராது. ஸோ வந்து விமனுக்குள்ளே 122, இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 750. ஸோ வந்து நீங்கள் வெறும் பிசி விமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனல் ரேங்க் வந்து 750 வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிசி விமன் வித் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா ஜென்ரல் பண்ண 327 ப்ளஸ் பிசி இந்த 4 சீட்டுமே உங்களுக்கு எலிஜிபிள் தான். சரியா? 301, 80, 122, 38 இது 4மே நீங்கள் எலிஜிபிள் வருவீங்க. ஸோ இந்த 4மே சேர்த்து 541 ப்ளஸ் ஜென்ரலில் போன 327 சேர்த்து 868 போஸ்ட்டு. ஓகேவா? இந்த 868 கம்யூனல் ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா பிசி விமன் வித் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா 868 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வாங்க எம்பிசி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 211 சீட் இருக்குது. ஏற்கனவே ஜென்ரலில் வந்து 222 பேர் போயிடுவாங்க. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணோன்னா 433. ஸோ வந்து உங்கள் எம்பிசி ஜென்ரல் வந்து 433 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும். வித் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா அது கூட வந்து 59 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 492 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கம்யூனல் ரேங்க். எம்பிசி விமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து 105 சீட் இருக்குது. ஸோ ஜென்ரலில் போனவங்க 222 ப்ளஸ் எம்பிசி ஜென்ரலில் 211 ப்ளஸ் 105 ஆட் பண்ணிங்கன்னா 538. நீங்கள் ஒரு எம்பிசி விமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 538 கம்யூனிட்டி ரேங்க் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி விமன் வித் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா இந்த 4மே உங்களுக்கு எலிஜிபிள் தான். ஸோ வந்து 394 ப்ளஸ் 222 ஆட் பண்ணிங்கன்னா 616, 616 கம்யூனல் ரேங்க் இருந்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து எஸ்சி ஜென்ரல் வந்து 278 இருக்குது. ஆல்ரெடி ஜென்ரலில் போனவங்க வந்து ஒரு 54. ஸோ வந்து 332 332 பேர் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்யூனல் ரேங்க் வந்து எஸ்சி ஜென்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 332 வரைக்கும் கிடைக்கும். அதுவே நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா அந்த 46 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 378 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு எஸ்சி விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலில் போன 54 ப்ளஸ் எஸ்சி ஜென்ரலுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான் 332 ப்ளஸ் எஸ்சி விமன் நீங்கள் எலிஜிபிள் 68 ஆட் பண்ணிங்கன்னா 400 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா எஸ்சி விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் வித்தவுட் பிஎஸ்டிஎம். ஸோ எஸ்சி விமன் வித் பிஎஸ்டிஎம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த எஸ்சி வேகன்சி எல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தான் 412 ப்ளஸ் ஜென்ரல் ஒரு 54 பேர் போயிருப்பாங்க. ஸோ 466 ஓவரால் கம்யூனிட்டி ரேங்க் 466 வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு சீட்டு கிடைக்கும். ஸோ பிசிஎம் ஜென்ரல் அடுத்து பார்க்கலாம். பிசிஎம்மில் வந்து இந்த 621க்குள்ளே 8 பேர் இருக்காங்க. 621க்குள்ளே 8 பேர் இருக்காங்க. இப்போ பிசிஎம் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 43 சீட்டு, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு வந்து 10, பிசிஎம் விமனுக்கு வந்து 14, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் வந்து 1, மொத்தம் 68 சீட் இருக்குது. இதில் வந்து பிசிஎம் அதாவது ஜென்ரலில் போனவங்க பார்த்தீங்கன்னா 8 பேர் போயிருக்காங்க. ஸோ வந்து பிசிஎம் ஜென்ரலாக மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43 + 8 51 கிடைக்கும். அதாவது கம்யூனிட்டி ரேங்க் 51க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஓவரால் ரேங்க் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம், 2000 3000 கூட போயிருக்கலாம். உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 51க்குள்ளே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். அதே பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட் கூட 61 வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. பிசிஎம் விமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலில் போன 8 ப்ளஸ் பிசிஎம் ஜென்ரல் இருக்கக்கூடிய 51க்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், ப்ளஸ் பிசிஎம் விமனுக்கு இருக்கக்கூடிய 14 சேர்த்து 65 65 வரைக்கும் கிடைக்கும்.
வித்தவுட் பிஎஸ்டிஎம். பிசிஎம் விமனாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் 65 இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் ஒரு சீட் தான் இருக்குது. ஸோ வந்து பிசிஎம்மில் இருக்கக்கூடிய எல்லா சீட்டும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 68 வருது. அந்த 68 கூட ஏற்கனவே ஒரு 8 பேர் ஜென்ரலில் போயிருப்பாங்க, அதை ஆட் பண்ணிங்கன்னா 76. ஸோ பிசிஎம் விமன் வித் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் 76 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான். ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் அண்ட் விஏஓ மட்டும்தான். டைப்பிஸ்ட்டுக்கு நான் சொல்லலை, அதுக்கு அனலைஸ் பண்ணி முடிஞ்சால் வீடியோ போடுவோம். ஸோ எஸ்சிஏ பார்த்திங்கன்னா ஜென்ரலில் போனவங்க வந்து ஒரு 7 பேர் வரைக்கும் இருக்குங்கிறது, அதாவது மற்ற டேட்டா எல்லாம் தெரிஞ்சதை வச்சு மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு 7 பேர் வரைக்கும் போயிருக்கலாம். இது வந்து ரொம்ப அக்யூரேட் இல்லை. ஸோ எஸ்சிஏ வந்து 33 சீட்டு, 7 பேர் போயிருக்காங்கன்னு வச்சோம்னா 40 பேர். ஸோ எஸ்சிஏ ஜென்ரலாக நீங்கள் இருந்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் இல்லாமல் இருந்தீங்கன்னா 40, உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் 40 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 சீட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 51. எஸ்சிஏ விமன் வித்தவுட் பிஎஸ்டிஎம்மாக நீங்கள் இருந்தீங்கன்னா 16 சீட்டு ப்ளஸ் எஸ்சிஏ ஜென்ரலில் போன 7 பேர், ஜென்ரல் இருக்கக்கூடிய 33, 40, அது கூட இந்த 16 ஆட் பண்ணிக்கோங்க, 56 சீட்டு. எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா இந்த 4மே உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ வந்து 65 சீட்டு இருக்கும். ப்ளஸ் ஏற்கனவே வெளியே போன 7, ஆல்ரெடி ஜென்ரலில் போனவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு 7 பேர். அந்த 65 கூட அந்த 7 கூட்டிங்கன்னா 72. ஸோ வந்து உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 72 வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், விஏஓக்கு மட்டும். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கொஞ்சம் வேரி ஆகலாம். ஏன்னா இந்த ஜென்ரலில் போயிருக்காங்கல்ல 327, 222 சொன்னோம்ல, இதில் வந்து எத்தனை பேர் விமன் இருக்காங்கன்னு தெரில. எவ்வளோ பேர் வந்து மென் இருக்காங்க, எவ்வளோ விமன் இருக்காங்க, எவ்வளோ பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்க, அந்த டேட்டா எல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சால் இன்னுமே அக்யூரேட்டாக போடலாம். அந்த டேட்டா நம்மகிட்ட இல்லாதனால இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம சேனலில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எந்த ரேங்க் இருந்தால் என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், டாப் 10 டிபார்ட்மெண்ட்ஸ், இதை பற்றின வீடியோஸ் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.